ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய சூழ்நிலையில் இந்திய பொருளாதாரம் எந்த ஸ்டேட்டஸில் எந்த சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கனாமி அட் த கரண்ட் சினாரியோ ஆர் கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப்டர் த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். அந்த மேற்காசிய அந்த போர் பதற்றத்திற்கு பிறகு இல்லை போர் பதற்றத்தின் நடந்து கொண்டிருக்கும் போது இந்திய பொருளாதாரம் எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறது ஹிந்து பேப்பரில் வந்த ஒரு தலையங்கத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்திய பொருளாதாரத்தை அது அப்கிரேட் ஆயிருக்கா, டவுன்கிரேட் ஆயிருக்கா, இல்லை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு 8 துறையோட வளர்ச்சிகளை தான் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த 8 துறைகள் என்னென்னா கோல், க்ரூட் ஆயில், ஸ்டீல், சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசர், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இந்த 8 துறைகளோட வளர்ச்சியை சார்ந்து தான் இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ மார்ச் 2026ஓட கணக்கெடுப்படியும் மார்ச் 2025ஓட கணக்கெடுப்பும் பார்த்தா அப்படின்னா இந்த அதே பீரியடில் மார்ச் 2026-25 மார்ச் மாதத்தை கம்பேர் பண்ணுறப்ப மார்ச் 2025 விட மார்ச் 2026 இந்த 8 துறைகளை சேர்த்து -0.4 குறைஞ்சிருக்கு. 0.4% குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மிகவும் ரொம்ப அடிப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தான். ஸோ ஃபெர்டிலைசர் அந்த உரங்களுக்கு நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக கேஸ் தேவைப்படுது. அந்த கேஸ் சப்ளை ரொம்ப கம்மியாயிடுச்சு, கேஸ் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ சப்ளையுமே இல்லைன்றதுனால கேஸ் ப்ரைஸ் அதிகமானதுனால ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ரொம்ப மினிமல் ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதனுடைய பாதிப்புகள் உடனடியாக தெரிய வரல, பட் கிராஜுவலாக இது தெரிய வரும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிராஜுவலாக தெரிய வரப்போ என்னாகும் அப்படின்னா விவசாயத்துறை மிகப்பெரிய பாதிப்புக்கு சந்திக்க நேரிடும். அக்ரிகல்ச்சர் செக்டார் வில் see the பிக்கஸ்ட் இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே சூழ்நிலையில் ஐஎம்டி ஒரு ஃபோர்காஸ்ட் விட்டுருக்காங்க. மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபோர்காஸ்ட் விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருடத்திற்கு மழை பெய்வு ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்னினோ எஃபெக்ட்னால ரொம்ப கம்மியாக இருக்கும் மழை பெய்வு. ஸோ இந்த மழை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக பாதிப்புக்குள்ளாகும். ஸோ விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக பாதிப்புக்குள்ளாகிறப்ப ரூரல் எக்கனாமிக் க்ரோத் மிகப்பெரிய ஒரு அடியை சந்திக்கும் அல்ல சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இதில் எல்லாமே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளியிலேருந்து தான் நடக்குது. அந்த போர் பதற்றம் அல்லது க்ரூட் ஆயில் ப்ரைஸ், இதனால தான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 சொல்லுவாங்க, ஹெட்விண்ட் எக்கனாமி, டெய்ல்விண்ட் எக்கனாமி அப்படிமா. ஹெட்விண்டு தலை காற்று, டெய்ல்விண்டு வாலோட காற்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹெட்விண்ட் எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா பொருளாதாரம் ஸ்லோவாக இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால். ஓகேங்களா, வெளியே நடக்கிறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப குறைவாக போயிட்டுருக்கோம் அப்படிம்பாங்க. டெய்ல்விண்ட் எக்கனாமி பூமிங்கில் இருக்குது, பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருக்குது அப்படிங்க. ஸோ இப்போ இவங்க கணிச்சிருக்கிற இந்த எக்கனாமி இந்த எக்கனாமிக் க்ரோத் இப்படியே போச்சு அப்படின்னா இந்திய பொருளாதாரம் ஹெட்விண்ட் எக்கனாமியை நோக்கி போகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா எக்கனாமிக் க்ரோத் வில் பி ஸ்லோ டியூ டு த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோம். தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி 2014 2014 முதல் டைம் டென்யூருக்கு வந்தார். ஸோ மோடி 1.0 என்னாச்சு அப்படின்னா குளோபல் ஆயில் ப்ரைஸ் குறைவாக இருந்தது, இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தது, எஃப்டிஐ அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் எக்கனாமி ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தது. மோடி 2.0 பேண்டமிக் அதிகமாக இருந்தது, க்ரோத் அஃபெக்ட் ஆச்சு. பட் கம்பெனிஸ் என்ன ஆச்சு அப்படின்னா சைனாவிலேருந்து மூவ் ஆனி எல்லாமே இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. மோடி 3.0 பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தது, அத்தனையுமே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. மேற்காசிய அந்த கான்ஃப்ளிக்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, இன்ஃப்ளேஷனும் அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் என்ன கன்க்ளூட் இந்திய பொருளாதாரம் சென்சிட்டிவ் டு குளோபல் ஃபேக்டர்ஸ். இந்தியன் எக்கனாமி சென்சிட்டிவ் டு குளோபல் ஃபேக்டர்ஸ். கவர்மெண்ட் நீட் ஸ்ட்ராங் ஆக்ஷன் டு பி டேக்கன். கவர்மெண்ட் ஒரு நம்பகத்தன்மான ஒரு திடகாத்திரமாக ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்னா இந்தியன் எக்கனாமி ரொம்ப கீழே போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.